டேய், மதுரைக்கு வந்திருக்கோம், ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு தானடா வந்திருக்கான். ஏய் பரமா, நான் பரம இல்ல, அவன் தான் பரம. என் பேர் சப்பானி. பரமனா? ஆமா சொல்லியிருந்தா அக்கா முன்னாடி சொல்லிச்சானே. நல்ல விஷயம் தானே வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. வேலை ரெடியா இருக்கு. சரிண்ணே. பொழுது செய்யற நேரமா வந்திருக்கீங்க. சரி, போயிட்டு பஸ்ல படுத்துக்குங்க. காலைல எந்திரிச்சு ரெடியா இருங்க. சரிண்ணே. கோலாயின்னு ஒரு டிரைவர் வருவேன், அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க தான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. நம்ம ஊருக்கார பையில எனக்கு தெரியாதடா. வாங்கடா. சரிங்கண்ணே. ஹலோ, நான் ஒரு விசேஷத்துக்காக வந்தேன். இங்க கொடிக்குளம் கம்மாவை பார்த்தேன், பிரமாதமா இருக்கு. மீன் நிறைய தெரியுதியா? இந்த கம்மா ஏலம் எடுத்துடலாம்பா. நம்ம ஊர்க்காரங்க பூரா வந்தாத்தான் ஏலம் எடுக்க முடியும். அதனால நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் வேகமா இங்க வந்துறியா? என்ன கம்மா பார்த்து நிக்கிறீங்க? இந்த கம்மா மீன் விளைச்சா நல்லா இருக்குன்றாங்க, அதான் ஏலம் எடுக்கலாம்னு பாக்குறோம். டேய் என்னடா பதிலடி சொல்லியார? அண்ணே அண்ணே அண்ணே, வெளியூர்காரங்க யாரோ கம்மா குத்த எடுக்க வந்திருக்கானே. என்னடா வருஷம்லாம் நம்ம தான் குத்தைக்கு எடுக்கிறோம், வெளியூர்காரங்க வந்து எடுக்க வந்திருக்காங்கிற? ஆமாண்ணே. டேய் தம்பி, இங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காண்டா, வாடா சீக்கிரம் சட்டை போட்டு கிளம்புவோம். இல்ல எந்த ஊரு? ஊரா நீங்க? அங்க வருஷமெல்லாம் குத்தைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க, நீங்க வாட்டில புதுசா வந்து குத்தை எடுக்க வந்திருக்கீங்க. ஏய் நாங்கள் தான் எடுப்போம், பாப்போம்யா. ஆட்டம் முட்டம் காலத்துல இருந்து எடுத்துட்டு இருக்கா கம்மா. உன்ன லாஸ் அவுட் போறா. பூரா சல்லி பையடா. அவன்கிட்ட சண்டை போடுறதுனால பிரயோஜனம் கிடையாது. கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற அளவுக்கு செஞ்சிரு. மீனை நம்ம கண்டிப்பா பிடிச்சு போடுவோம்டா. நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும், காலையில சீக்கிரமா வந்துரு. சரிண்ணே, கிளம்புறேண்ணே, நாளைக்கு பாக்குறேண்ணே. என்னடி உன் புருஷன் இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வேணும்னு சொல்ற, ஆளையா காணா? எதுவும் சண்டை கண்டை போட்டு வந்துட்டியா? சும்மா சொல்றி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவரு எங்க வருவாரு, என்னை தேடி இங்கதான் வருவாரு. இவங்களை என்ன பண்றது? ஆள் தெரியாம மோதிக்கிட்டு இருக்காங்களோ. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, குடிக்க தண்ணி கொண்டு வா. சரிங்க. இப்பயாச்சு என்னன்னு சொல்லுங்க. விரும்பாண்டியாம்ல, பஸ் ஓட்டினா தகராறு பண்றேன், கம்மா ஏலம் எடுத்தா தகராறு பண்றேன். போய் குடும்பம்ல சொந்த மச்சனே வெட்டி புட்டு நல்லவே மாதிரி திடுறாங்க. அவங்க கூட எந்த சாவசம் வேணாம், சமாதானமா போயிருங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. இரியா, 2 கடை வசூல் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்க போறாரோ, வாங்கடா. ஏய் மாறி, வாங்கும் போது அவசரப்பட்டு வாங்கினல, சீக்கிரம் எடுத்துட்டு வாயா. யாருன்னு அந்த ஆளு? நீ நம்ம ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு, அந்த ஆளுக்கு போய் வணக்கம் போட்டு இருக்கா? நீங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு பயங்கரமான ஆளுகடா. இலை கூட பிறந்த தங்கச்சி புருஷனே வெட்டினீங்கடா. மோசமானவங்க. பார்த்ததாக இருக்கட்டும், ஊருக்குள்ள வெயிட்டிங் சொல்லிவிடாதீங்க. நான் குடிச்சிட்டு வரேன், நீ படகம் குடிச்சிட்டாமா. என்னடா நம்ம வந்த காரியம் சீக்கிரமே முடிஞ்சிடும் போல. உங்க அப்பாவை கொண்டது அவனால தான் இருக்குமோ? அவங்க வீட்டுல தலை முழுகுறாங்களோ இல்லையோ, அவங்க 4 பேருக்கும் நம்ம தலை முழுகிட்டு வந்துருவோம்.
அண்ணே ஆள் ஏறுது, வண்டி நிப்பாட்டிக்க. ஏறு 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 எத்தா எங்க போகணும்? குடிச்சால் வரைக்கும் போகணும். ஏறுங்க 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 ஏறுங்க. ஆள் ஏறிடுச்சு, வண்டியை வேமாடு. கண்மணி கிளம்பிட்டியா? என்ன வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு? கண்மணி பஞ்சர் ஆயிடுச்சு. இல்ல சித்தப்பா, இல்லம்மா நான் வேணா ஏத்தி விடுறேம்மா. இல்ல சித்தப்பா, வேணாம் சித்தப்பா, பக்கத்துல இருக்கு, நான் போய்க்கிறேன் சித்தப்பா, போய்க்கிறேன் சித்தப்பா. பார்த்து போடா. சரிங்க சித்தப்பா. ஒரு மைனா ஓடி வந்திருக்குடா. வண்டியை நிப்பாட்டியா? பார்த்து வருது இல்லையாமா? இன்னைக்குன்னு பார்த்து நான் பின்னாடி ஏறாம போயிட்டாடா. உனக்கு ஒரே வாழ்க்கை தான்டா இன்னைக்கு. யார் மக தெரியுமாடா? யார் மேல கைய வச்சு தெரியுமா? டேய் வண்டியை பாடுறா. நீ யார் வளர்ந்த என்ன கண்ணடி? அத்தாடி, பின்னாடி ஏறாத கூட நல்லதான்டா சாமி. கீழே இந்த ரவுடி பயலுக்கு இப்படி ஒரு ஆத்தா. வண்டி அடியா. சூப்பரா இருக்கான், போய் பார்த்து பண்ண முடியும். என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்க? உள்ள அழகா இருக்கா முடி. ஏக்கா போய் நம்ம போடுவோம். ஊர்ல சிங்கம் படம் போட்டிருக்காங்களாம்ல. சும்மா இருங்கடி, நம்ம வாழ்றதே நாலு சிங்கங்களோடையும் புலிகளோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது பத்தாதுன்னு தியேட்டர்ல போய் சிங்கம் புலி படம் பார்க்க போறாளுங்களாம். இவங்க கிட்ட மாரடிக்கிறது பத்தலையாக்கு. சும்மா இருங்கடி, இழுத்து வச்சுக்கீங்களா? என்னக்கா? பேசாம இரு. ஏய், குரு தேட்டர்ல எத்தனை ரூபா டிக்கெட்டு? பொம்பளையாருக்கு 5 ரூபா தான்க்கா. 5 ரூபா தானே? இங்க வரு, நான் கூட்டிட்டு போறேன்டி. சீக்கிரம் சும்மா இருக்க மாட்டாளுங்க இவளுங்க வேற. கலகலப்பா இருக்கீங்க என்ன? நாங்க எப்பயுமே கலகலப்பாத்தே இருப்போம். அதே உன் பொண்டாட்டி கூட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் நல்ல கலகலப்பா இருக்கும். இல்ல மதனி, உங்களை மாதிரி குணமா உள்ளவெல்லாம் கூட்டு வந்துருவோம் மதனி. அவ பெரிய வாயாளியே தான் மதனி இருக்கிறா. ஏங்க, உங்க தம்பி தான் பிடிவாதமா இருக்காருல்ல, நீங்களும் அவர் கூட தானங்க இருக்கீங்க. கொஞ்சம் சொல்லி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வர சொல்லாம்லங்க. ஏய், பெரியவனும் சொல்லிட்டாப்ல, நானும் சொல்லிட்டேன், சின்னவனும் சொல்லிட்டேன். நாங்க சொல்லியே கேட்காதவங்க நீங்க சொல்லியே கேட்க போறேன். அவன் பாட்டுக்கு தெரியட்டும். சும்மா இருங்கத்தான் உங்க பாட்டுக்கு. என்னக்கா இவங்க திருந்த போறாங்களாக்கும். ஆமா, இன்னைக்கு ஒன்றும் சரியில்லடா. என்னடா இது, ஒன்னும் ஓடி அடையாது போல. டேய் எங்க பாரு யார் வரான் பாத்தியா? அவனை நான் மறைக்கிறேன் பாரு. அண்ணே அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம். என்னடா? அண்ணே, ஆத்த பக்கம் போறீங்களாண்ணே? எந்த ஊர்ல நீ? இந்த ஊர்ல நீ பார்த்தது இல்ல? மினி பஸ்ல வர்றோம்ண்ணே. மினி பஸ்ல கண்டக்டர்னா எந்த வண்டியும் மறைச்சிடுடா. நான் யாருக்கு தெரியுமாடா? கோச்சுக்கிறாங்கண்ணே. தெரியாம என்ன மயத்துக்கிட்ட வண்டிட்டு பாட்டுற? இப்ப என்ன ஆத்துக்கு போறீங்களா? கூட வரலான்னு தானே காலையில கேட்டேன். ஆத்துக்கு போகாம எங்கடா போவாங்க? அதான் கூட வரலான்னு தானே கேட்டேன். ஆள் தெரியாம மறைக்காதடா. சரிங்கண்ணே, கோச்சுக்கிறாங்கண்ணே. போடா போடா. வாங்க சித்தப்பா. வாங்கப்பா. என்ன சித்தப்பா, வீட்டு பக்கம் ரொம்ப நாள் ஆளக்கா. வாங்க பங்காளி. வாங்க பங்காளி. எப்ப வந்தீங்க? பங்காளி எப்பதான் பங்காளி வந்தோம்? ரொம்ப நாளா ஆளை காணமே பங்காளி. ராக்கெட் வேலையா இருந்துச்சுப்பா, இப்பதான் வந்த வேண்டியது. ஏண்டா இப்படி என்னை தனியா படுக்க போட்டு நீங்க வாட்டுக்கு வண்டி எடுத்து போயிட்டீங்க. இப்படித்தான் பண்ணுவீங்களா? ஏண்டா இன்னைக்கு படுக்க போட்ட மாதிரி என்னையும் படுக்க போட்டுறாங்கப்பா. ஏன்னு அந்த மாதிரி எங்களை நினைக்கிற? ரொம்ப மோசமான வயலுங்க. இதனால உங்களை எதுவும் பண்ணி விட்டாங்கன்னா அப்புறம் நம்ம ஊர் காலங்களுக்கு நான் தான் பதில் சொல்லி ஆகணும். பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. அண்ணே நீ அந்த மாதிரி நினைக்காதனே, நான் பாத்துக்கிறோம்னே. பின்னாலுமே படுத்துக்கிறேன். அப்பா நீங்களோட ஒரே துயரமா இருக்கு. நீங்களை கட்டி மாரடிக்கிறவக்குள்ள ஒரே கயற. என்னடா வாடா, ஒண்ணுக்கு போயிட்டு வருவோம்டா. சபா
எங்க போனாங்க? ஆளை காணாமே. தொலைங்க. அண்ணே ஒண்ணுக்கு இருக்குன்னு சொன்னானே, அதானே கூட்டி வந்தேன். ஒண்ணுக்கு இருக்குங்களா? ஒருத்தர் 2 பேரா வருவீங்க? வாங்கடா. காண எங்க இருக்குன்னு தெரியல. இந்த பக்கத்து ஆத்துக்காரில் குளிச்சுக்கு இருக்காங்க. வா போய் பார்த்து வந்துருவோம். நான் வரல, நீ வேணா போய் பார்த்து வா. இங்க இரு, நான் போய் என்னன்னு பார்த்து வந்துடுறேன். சரி போ. என்னப்பா காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டுமா. சரி 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 சரி. அம்மா, என்னடா நமக்கு யாரும் சொந்த பந்தம் இருக்காங்களாம்மா? சொந்த பந்தம் அப்படி யாரும் எதுவும் இல்லையே. ஏன்பா எதுக்குப்பா அப்படி கேக்குற? அம்மா, நான் ஒரு கனவு உண்டுமா. சரி. அப்பாவும் சித்தப்பாவும் யாரோ வெட்டி கொல்ற மாதிரி கனவு உண்டுமா. சரி. அது உங்ககிட்ட கேக்குறேமா. அப்படியெல்லாம் அப்பாவும் சித்தப்பாவும் கொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் சம்பவம் நடக்கல. நீ வாட்டுல பேசாம இரு, இடத்தவாது பேசிக்கிட்டலாம. அம்மா, ஏதாவது உண்மையை சொல்லுங்கம்மா. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேம்மா. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம அவ கேக்குறா? சரி, இங்க வா, அடுப்ப பாத்துக்க ஒரு நிமிஷம். இந்த வாரேன், குழம்ப கிண்டி விட்டுக்கிட்டு இரு. சரிங்கம்மா. இந்தாப்பா கண்மணி. என்னங்கம்மா? இப்ப நீ ஒரு விஷயம் கேட்டீல, ஆமா, அதுக்காகத்தான் உன்கிட்ட இந்த ரகசியத்தை தெரியாம காட்டுறேன். சரிங்கம்மா. இங்க பாரு, இது தெரியுதா? யாருமா? உங்க அப்பே, உங்க சித்தப்பே, இந்த 4 பேரு கூட பிறந்த ஒரே தங்கச்சி. அன்னைக்கு எவ்வளவோ லவ் பண்ண காரணத்துக்காக வேண்டி அவனை தேடி புடிச்சு கூட்டுக்கு வந்து கொண்டு விட்டாங்க. இந்த ரகசியத்தை நான் உன்கிட்ட சொன்னேன்னு வெளியில யாருகிட்டையும் சொல்லிவிடாத. உன்னையும் கொண்டு விடுவாங்க, என்னையும் கொண்டு விடுவாங்க. நானும் இந்த சனியனை விட்டு போடாமல் பார்க்குறேன். விட முடியலடா. உங்களுக்கு எந்த பழக்கமும் இல்லை. அந்த பழக்கமே எங்களுக்கு இல்லைண்ணே. நியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கீங்களாடா. அப்படியே இருங்கடா. கோட்டுக்கு அனுப்பி குண்ணே. ஒரு கப்பு ஒரு மிராண்டா டக்குனு குண்ணே. காசு? காசா? பின்னாடி பார்த்தியா? எங்க அண்ணன் லோலையா உட்காந்துருக்காரு, அவருக்கே காசா? யாரோ ஒண்ணு கூப்பிடுறாங்க. யாரா அது? என்னடா சரக்குங்கடா? நீதானே குடிச்ச? என்னடா சொல்ற? நான் எப்படா குடிச்சு தானே திரும்பின? போங்கடா, உங்களோட பெரிய இதா இருக்கு. சரி, சரக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, நான் தான் அடிக்கிறேன்றீங்க. என்னடா காசு கொடுத்தா நல்ல சரக்கு வாங்கிட்டு வரணும்டா. 70 ரூபாய்க்கு இந்த குரங்கு நேரத்து தான் கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும்? என்னடா இது ஒரே தொல்லையா போச்சு. மறுபடியும் அந்த ஆள் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காருண்ணே. யாரா அது? என்னடா இது துயரம் இருக்காங்க? என்னடா டேய், என்ன அது? என்னண்ணே ஓயாம குடிச்சு தானே பார்த்த மறுபடியும் அவரை? துயரமா இருக்கு. நான் எப்படா குடிச்சேன்? இப்ப கூட பாருண்ணே, புதையாயிட்டேனே. நான் எங்கடா புதையா இருக்கேன்? சே, சொல்றேன்ல, பெரிய வெண்ண முறைக்கிற. இப்ப நீ என்னையா சொல்ற? பார்த்துட்டே இருக்கேன், ஓவரா போடுறா, தலையிலே போடுறா அவனை. போட்டதுக்கே ஓவரா. பெரிய மனுஷன், என்ன பெரிய மனுஷன்? பெரிய மனுஷன் நீங்க வச்சுக்க. என்னையா நம்ம வண்டி இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆகி போச்சு. சரி விடு, கலப்படாத, நம்ம அண்ணன் வண்டி இருக்கு. என்ன விஷயம்? அண்ணே, உங்களை தான் பார்த்து ஒரு விஷயம் பேசிட்டு போலாம் வந்தோம்னே. வண்டி ரிப்பேரா போச்சு, நம்ம வண்டி அனுப்பலாம் வந்தோம்னே. தம்பி பிள்ளைய காலேஜில் கூட போயிருக்கேன், வரட்டும். வந்த உடனே அந்த டிராக்டரை பார்த்து அவன் தோது தண்ணி திரும்ப எடுத்துட்டு போங்க. சரிண்ணே, சரிண்ணே, வரட்டுண்ணே. வாப்பா. உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேச. என்னத்தா? நமக்கு யாரும் சொந்தக்காரங்க இருக்காங்களாப்பா? ஏன் இதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? உன்கிட்ட யாரும் எதுன்னு சொன்னாங்களா? இல்லப்பா, நான் ஒரு கனவு உண்டுப்பா. அதான்ப்பா, நீங்க சித்தப்பா 4 பேரும் சேர்ந்து யாரையோ வெட்டி கொள்ற மாதிரி கனவு உண்டுப்பா. நாங்க 1000 செஞ்சிருப்போம். இதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? நீயா கேக்குறியா இல்ல யாரும் சொல்லி கொடுத்து கேக்குறியா? மரியாதையா படிக்கிற வேலையை மட்டும் பாரு.
டேய் தம்பி, டேய் தம்பி, தம்பி, எங்கம்மா அவங்கள காணோம் ஒருத்தர கூட? அவங்க எங்கேயோ வெளியே போயிருக்காங்கங்க. இந்த பிள்ளைகிட்ட என்னத்த சொல்லி தொலைச்சிங்க? நாங்க அவகிட்ட யாருமே எதுவுமே சொல்லவே நீ அக்கா இல்லையே. தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து என்னத்தையும் சொல்லி தொலைச்சிட்டீங்க. அது வாட்டில வந்து ஏட்டிக்கு முட்டி என்கிட்ட பேசிட்டு இருக்கு. இல்லங்க, அவளாத்தே வந்தா நம்மளுக்கு சொந்த பந்தம் எதுவும் இருக்காமான்னு கேட்டா அப்படியெல்லாம் யாரும் இல்லமான்னு சொன்னோம். அப்படியே சரின்ட்டு போயிட்டா. நம்ம சொல்றப்பா. டேய் பாண்டி, இங்க வா. வீட்டுல ஒருத்தர் கூட காணா. அந்த பிள்ளைகிட்ட இந்த 3 பேரும் சேர்ந்து, அந்த அக்கா தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து எதையோ சொல்லி மனசு கெடுத்து விட்டாளுங்க. அவன் வந்த உடனே அந்த பிள்ளைய ஹாஸ்டல்ல சேர்க்கறது வழியை பார்க்க சொல்லு. சரிண்ணே, ஹாஸ்டல்ல சேர்த்துட்டுரும்ண்ணே, உடனே சேர்த்துட்டுரும்ண்ணே. வரையான் பாரு சும்மா, நம்மகிட்ட வந்து ஓட்டுவான் பாரு. நம்ம ஓட்ட ஓட என்ன ஆளாது இருக்கும் பாரு. எப்படி வராம பாரு சவுடாலா, கை காலெல்லாம் கட்டு போட்டுருக்கு. என்னண்ணே கை காலெல்லாம் கட்டு போட்டுருக்கா? ஏன்டா கேக்குறீங்க? பக்கத்துல வந்து சொல்றேன் உங்ககிட்ட. என்னண்ணே கை காலெல்லாம் இப்படி அடிப்பட்டு கிடக்கு மூஞ்சியெல்லாம்? நேற்று உக்கால் 10-20 பேர் வந்துட்டாங்க. அடி சண்டை அடிச்ச அடியில ஒரு கடப்பாரத்தை ஒருத்தன் தூக்கிட்டு ஓடியான்ட்டான். என்னமோ நீதான் அடி மாதிரி இருக்கு. கடப்பாறை அடிச்சு போன கடப்பாறை இன்னும் திரும்பல. நம்ம கிட்ட புல்டப்பா அதே மாதிரி ஒருத்தன் இளவட்ட குளத்திட்டு வந்துட்டான். எத்தி தள்ளி பாத்துக்க. உக்காலி ஓடி உக்காலி பறந்து எங்க தெரியல. மலைக்கு அங்கிட்டு போயிருச்சா? மலைய தாண்டிருச்சு. அப்புறம் எதுக்குன்னு உனக்கு மூஞ்சி போனா கிழிஞ்சு கிடக்கு? நமக்கு 2 முன்னாடி விழுவ தாண்டா செய்ய. சரி, இப்ப எதுக்கு சட்டையை போட்டு வந்திருக்க? அடே அப்பா, சட்டை போட்டு வந்தா இன்னைக்கு வண்டி மாத்த மாட்டோமா? கை காலெல்லாம் வீங்கி கிடக்கு, நீ பெருமை போட்டு வந்துக்கிட்டு நான் டிரைவர் கையே இல்லைன்னா கூட வண்டி ஓட்டுவோம்டா. நல்லா ஓட்டுனா எங்கிட்டு புளிய மரத்துல விட்டுறாதா? ஆத்தாடி ஆத்தே, உங்களை வச்சுதாண்டா வண்டி ஓட்டு தொலைக்கணும். இவன் எதுக்கு இங்க வர்றான்? வணக்கம் பங்காளி. பங்காளி, நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க தெரியாம கம்மாயிரத்துல கேஸ் கொடுத்துட்டேன். வீட்டுல விசாரிச்சதுக்கு பின்னாடி தான் விவரம் தெரியுது. இனிமே நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம். உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் வரேன், எங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க வாங்க. நான் அர்ஜென்டா ஒரு இடத்துக்கு போகணும். பரவாயில்ல பங்காளி, வாங்க. எதா இருந்தாலும் சொல்லுங்க தம்பி. 2 இளநீ வெட்டி வாடா. போறேன், போயிட்டு வரேன். ஒரு இடத்து விஷயமா போறேன். அடுத்த ஒரு வரட்டுமா தம்பி? வரேன். ஏய், வந்தவன் சரியில்லாத ஆள்ரா. கொஞ்சம் சூதானமா பார்த்து இருந்துக்கிறணும். நல்ல மாதிரி வந்துட்டு போய் எதனாலும் பழைய வெடிக்கு 7 எழுத்து விட்டுருவேன். சரிண்ணே, சரிண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க. ஏய் தம்பி, பாப்பா தம்பியை கூட்டு போய் அந்த இடத்து விஷயத்தை பத்தி பேசி முடிச்சுட்டு வந்துருங்க. நாங்க அந்த கம்மா குத்த 7 எடுத்தோம்ல, கேஸ் போட்டது நம்மளுக்கு தீர்ப்பாயிருச்சு. சரி, அதுக்கு நம்ம கோயிலுக்கு பூஜை கொடுக்கணும்ல. சரி, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு நாங்க வந்துடுறோம். நீங்க அங்க வந்துடுங்க. கூட்டு போய் மேட்டர். சரிப்பா, பாத்துங்கம்மா, பத்திரமா. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அந்த கறியெல்லாம் கிண்டி நல்லா கிண்டி அள்ளி போடுங்கப்பா. ஏய், அங்க யாருன்னு பாருங்கப்பா. அந்த குழம்பு நல்லா கிண்டி நம்ம பங்காளி பயிலுக்கு ஊத்துங்கப்பா. கொஞ்சம் எல்லா பங்காளிகளையும் நல்லா கவனிச்சு அனுப்பணும், சரியா? பாருங்க. கருத்து முடிச்சவனே கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி சாப்பிடுறா. லைட்டா சாப்பிடுறா. என்னடா பக்கத்துல ஒரு திருவிழாங்கிறாங்க, ஒன்னும் களகட்டலையாடா? நீ சொல்லி வாய முல்ல, நான் வந்து இருக்காங்க பாரு. இல்லாச்சும் இங்க ஒரு கச்சேரியை போட்டு வேண்டியதா பங்காளி. அப்பா எல்லாரும் நல்ல முறையில சாமியை கும்பிட்டுக்கங்கப்பா. அலையெல்லாம் எங்க இருந்தா கூப்பிடானே தெரியல. பிரச்சனை கச்சேரியை கிளப்பிடும் பங்காளி. ஐயா பெருமாளே, நீ தான் துணை இருந்து அருள் புரியணும். ஏய், சாமியை தான் கும்பிட்டீங்கல்ல, அங்கிட்ட போறீங்க, வாங்கப்பாங்க. நிகழ்ச்சிக்கு போறீங்களா? ஆமாப்பா, ஒத்த கடையில நரசிங்கமூர்த்தி சாமி கும்பிடுறாங்க, அதுக்காக பங்கனுக்கு வந்திருக்கோம். பங்கன் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுத்தா. இப்ப கூட பிள்ளைகளை ஒத்திக்க பார்க்காம தாப்பா கூப்பிட்டுக்கு வந்திருக்கேன். இப்ப என்ன இங்கன ஒரு ஒத்திக்கைய போட்டுருவோம். முத்துக்கு முத்தாகி முனீசனுக்கு மகனாகி அந்த முருகனுக்கு அண்ணனான மூல பொருளே மூத்தவனே விநாயகனே, சிவனுக்கு மகனாகி சிங்கார வேலனுக்கு அண்ணனாகி அந்த தென்பரங்குன்றத்தில் அமர்ந்திருக்கோம் சித்தி விநாயகனே, என் சிந்தையில இருப்பவனே. நானே தானே நானே தனனே தானே நானே தானே நானே தன்னை நானே தானே நானே தனனே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தனனே தானே நானே தானே நானே தன தானே நானே தானே நானே.
எலரிச்சி வாசகமே புள்ள எனக்கு வாச்ச ரஞ்சிதமே எலரிச்சி வாசகமே புள்ள எனக்கு வாச்ச ரஞ்சிதமே நல்ல என்ன வாசகமே புள்ள நானப்படி மறக்கிறது உன்னைய நானப்படி மறக்கிறது மறந்தாலும் மறக்க மாட்டேன் மாமா மறந்து போட்டா மாற மாட்டேன் மறந்தாலும் மறக்க மாட்டேன் மாமா மறந்து போட்டா மாற மாட்டேன் செத்தாலும் மறக்க மாட்டேன் உங்களை ஜீவன் பரிலோகம் போகு வரை செத்தாலும் மறக்க மாட்டேன் உங்களை ஜீவன் பரிலோகம் போகு வரை கரிசலிலே புள்ள களையடிக்கும் பெண்மையிலே காணா கரிசலிலே புள்ள களையடிக்கும் பெண்மையிலே நீல கருங்குயிலே புள்ள நிக்கட்டுமா போகட்டுமா நானு நிக்கட்டுமா போகட்டுமா நிக்க சொன்னா நெடுந்துயரம் போக சொன்னா பொல்லாப்புதான் நிக்க சொன்னா நெடுந்துயரம் உங்களை போக சொன்னா பொல்லாப்புதான் நான் ஒரு தேன் கொண்டாட்டிட்டேன் உங்களை நான் என்னத்த சொல்லுறது நான் ஒரு தேர் கொண்டாட்டிட்டேன் மாமா நான் என்னத்த இப்ப சொல்லுறது சாலையில உன்னை கண்டே புள்ள சந்தனங்க வீச கண்டே சாலையில உன்னை கண்டே புள்ள சந்தனங்க வீச கண்டே வீதியில உன்னை கண்டே புள்ள விலகமானம் கூடுதில்ல உன்னைய விலகமானம் கூடுதில்ல பார்த்தனையா முகத்தை மாமா பகச்சிட்டேனே அஞ்சானத்தை பார்த்தனடா முகத்தை மாமா பகச்சிட்டேனே நான் அஞ்சானத்தை கேட்டனையா உன் பேச்சத்தை இப்ப கெட்டு போய் நிக்கிறனே கேட்டனடா உன் பேச்ச நானும் கெட்டு போய் நிக்கிறனே மணக்குதடி புள்ள மாறாப்பு சேலையிலே மஞ்ச மணக்குதடி புள்ள மாறாப்பு சேலையிலே சோப்பு மணக்குதடி புள்ள சோழி கையிரம் கையிலே சோப்பு மணக்குதடி புள்ள சோழி கையிரம் கையிலே ஆசை வச்சே அரளி வச்சே தோட்டத்திலே ஆசை வச்சே நான் உன் மேலத மாமா அரளி வச்சேன் தோட்டத்தில பூவ வச்சேன் கொண்டையில எனக்கு பிரிய மனந்த கூடலையே பூவ வச்சேன் கொண்டையில எனக்கு பிரிய மனந்த கூடலையே வாங்க மச்சான் மறைக்க போவோம் நம்ம பாச்சாலம் கோயில்
வாங்க மச்சான் வணங்க போவோம் நம்ம வாசலம் எந்த கோயிலுக்கு தென்னாம் புள்ளைய வாங்கிட்டு வச்சு நம்ம தெய்வமாக கையெடுப்போம் தென்னாம் புள்ளைய வாங்கி வச்சு நம்ம தெய்வமாக கையெடுப்போம் நம்மளாம் யாரு பூரா அங்காளி பங்காளிங்க இல்லைன்னு நம்ம அண்ணனுக்கு ஒண்ணுன்னா அண்ணனை விட்டு தரக்கூடாது. ஊருக்காரங்க பூரா நம்மளை எப்பதானு பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளை பிரிக்கணும்னு நினைக்காங்க. எதுக்குமே நம்ம விளைவேறக்கூடாது. அண்ணனுக்கு ஒண்ணுன்னா விட்டு தரக்கூடாது. நீ விட்டாலும் நான் விடுவேனே, பகிர்ந்துட மாட்டேனா? என் உயிரோப்புல நாகாமதிடா ஏழு சொல்லிட்டு போயிருவேன். விட்டு விடு 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 ஸ்தபா விடு ஸ்தபா. எனக்காயில தம்பி காலப்படாத தம்பி ஆறுகண்ணே இருந்தேன் நாருண்ணே சரிண்ணே சில பார்த்து போன சரிண்ணே. உங்க ஆள் இருக்கிற வரைக்கும் ஒரு வகையில உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. பாத்துறோம்டாரு ஐயால வந்தோம்னா பூரா பயிலும் கருவெடுத்துறோம்டா. நாங்க தான்டா, எங்களை எவன் எடுத்தாலும் ஐயால சங்க இருப்போம்டா. ஐயோ பாவம், தண்ணி குடிக்க வந்து தடி கொழுந்துட்டாரு பாவம். ஐயா அப்பா பரிதாபமா இருக்க. என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவங்க ஆளை காணா. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா அவங்க எப்படி வந்தாவாங்க, என்ன பார்த்துட்டு போயிடுவான். டேய் கார் சவுண்ட் கேக்குதுடா.
அண்ணன் அரவு போட்டுதான் இருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிங்கண்ணே. கண்டிப்பா போட்டே ஆகணும். நம்ம ஊருக்காரங்க சொல்ற மாதிரி நம்ம தம்பி ஒண்ணு தனிக்கு விழுந்து சாகலனே. அதுல வந்துட்டு ஏதோ சதி நடந்திருக்குனே. இது சம்பவத்துக்கு சம்பவம் செஞ்சே ஆகணும்னே. டேய் ஒருத்தனை போட்டுட்டோம், இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி யாருக்கு தெரியாம போட்டுருவோம். பாடா. டேய் குச்சி எடுத்து உட்கார்றா. அந்த கம்பை போட்டு வெளியே கிடக்க. டேய் அவங்கள கொல்றதுக்கு இந்த எலி குத்துற கம்பே போதும்டா. அப்பதான் அந்த கவட்டையை வச்சிருக்க. டேய் ஒரு காலத்துல எங்க அப்பச்சி இந்த கவட்டையை வச்சு எத்தனை பேரை போட்டிருக்காரு தெரியுமா? இந்த ஊரே ஆட்டி படைச்சிருக்காருடா. எதுக்கு வளவலன்னு பேசுற? ஊருக்கு கிளம்புற வழிய பாப்போம். போய் குளிச்சுட்டு வெளியே போயிட்டு வேமா வாங்கடா. துண்டை கொடுண்ணே. டீ கடைக்கு போயிட்டு வரேன், துண்டை பிடிங்கடா. ஏடா கையில கவட்டார வச்சிருக்கீங்க? குருகிரி அடிச்சுட்டு வரான். பொக்க எடுக்கிறீங்க, குரு எடுக்கிறீங்க. போங்கடா குளிச்சுட்டு வாங்கடா. ஓடி இந்த கவட்டையை கொண்டே. டேய் செத்துட்டான்டா. ஓடுறா. டேய் நல்லா மறந்துட்டுடா. வாடா வேகமா எடுத்து வந்துருவான். இட்டு போடுறா. நல்லா போடுறா. தேடி போடுறா. நல்லா தேடி போடுறா. பாத்துட்டியா? எடுத்துட்டியா? டேய் எடுத்துட்டா. வாடா. ஓடுறா. ரவுடி பே குடும்பத்துல 2 பேத்த போட்டாயடா. இந்த ரவுடி பையன் வீட்டுல வாக்கப்பட்டு என் வாழ்க்கையா போச்சு. ரவுடி பையன் கூட சேராதையான்னு தலையில அடிச்சேனே. என் பேச்ச கேட்க மாட்டேன்ட்டு இப்படி கூட்டிட்டு போயிட்டியா? பாவி பையலுக கனவாணி பையலுக வீட்டுக்கு என்னைக்கு வாக்கப்பட்டு வந்தேனோ எங்க மச்சானை இழந்தேன், இன்னொரு மச்சானை இழந்தேன். இப்ப நான் என் புருஷனை இழந்தேன். பயமா இருக்கு. என் பிள்ளை குட்டிகளை என்ன வழி சொல்றீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்களே சொல்லுங்க. ஏன் மிரட்டுறீங்க? பயமா இருக்கு. இந்த வீட்டுல வாழவே பிடிக்கல. வாழ முடியல. என்னை விடுங்க என்கிட்ட. ஐயோ மச்சான் யாரு கொண்டாங்கன்னே தெரியலையே. இப்படி அனாதி பணமா ஆக்கி விட்டு போயிட்டாங்களே. ஒண்ணுக்கு 2 பேரை போட்டிருக்காங்க. இவங்க நம்மளை கேளுன்னு சொல்லி வர சொல்றாங்க. அவங்க பங்காளி செஞ்ச பேரா செஞ்சிருக்கணும். பங்காளி நியூஸ்ல விட்டான் செய்யற காலில் நினைச்சுறாங்களா? இறங்க என்ன கேட்டுக்கிடுவான். 1க்கு 2 எல்லாம் போச்சு வச்சு அழுதுறாங்களா? பாடு என்ன பேசிக்கிடுவான். வராய் பாரு வெட்டி போயிலுது. ஏயா ஊருக்குள்ள என்னென்னமா நடந்திருக்கு? மூடி மறைச்சு வச்சிருக்கீங்க. டேய் போடா. இங்க இருக்கிற பஞ்சாயத்தை தீக்க முடியல. நீ வேற வந்து நம்பளம் பண்ணிட்டு இருக்க. போய் உட்கார்றா போடா. தம்பி நீங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. யாரு போட்டான்னு பார்த்து போட்டுருவோம்ப்பா தம்பி. வாப்பா போவா. ஏய் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. போட்டு வச்சு ரொம்ப சவுண்ட கொடுத்துக்கிட்டு போடுற. அங்க போய் போடு போ. ஏய் என்ன முறை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா? ஏய் இங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. வாப்பா.
பயங்கரமான ஆளு. டேய் என்ன வெண்ணே எங்க போனாங்க? போதையாகி மூட்டையில எப்படி படுத்து கிடைக்காம பாரு. அவனுக்கு ஒன்றும் தெரிஞ்சிடக்கூடாதுரா. என்ன சத்தம்லாம் இழுத்துட்டு போயிடுவான். எவனா இருந்தாலும் பாப்போம்டா. டேய் இருடி, நாங்க வந்து உன்னை தூக்குறோம். எவனா இருந்தாலும் பாப்போம் பாப்போம் நல்லா பாப்போம். எந்தியா ஏய் எந்திரனே ஏய் எந்திரனே. யாரா வெண்ணேலாம்? அண்ணே எந்திரனே. என்னண்ணே எங்க வந்து படுத்து கிடக்க? எந்திரனே போங்கடா. வானே நாங்க தானே. இங்கடா வரீங்க? ஏய் இப்படி டீ குடிக்கிறேன்னு இப்படி சரக்க போட்டு படுத்துறியா? டீ தாண்டா குடிக்க போனேன். ஏய் எந்திரனே முதல்ல. எங்கடா கூட்டு போறீங்க நீ? சும்மா வாயா. ஏய் இந்த ஆள் நம்மள கோயில இருந்தாலே இப்படி தாண்டா. கோயில இருக்கும்போது ஓடுறா. டேய் பாத்துடா. ஒழுங்கா வாயா. டேய் ஒழுங்கா வாயா. டேய் யாரா தலையில அடிக்கிறவன்? டேய் உளறாம பேசாம வாயா. சார் இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா நீங்க இன்ஸ்பெக்டரா வந்ததுக்கு வாழ்த்துக்கள் சார். நீங்க ஹெட் கான்ஸ்டபிள் அந்தோனிராஜ் சார். இவர் கான்ஸ்டபிள் சங்கர்தாஸ் சார். அவர் கான்ஸ்டபிள் கபீர் சார். ரைட். ஆமா, இந்த பெரிய குடும்பத்துல சங்கர்னு ஒருத்தர் செத்து போயிட்டாரே, அது விபத்தா இல்ல கொலையா? அது விபத்து தான் பல இன்ஸ்பெக்டர் விசாரிச்சு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டார் சார். எங்க அந்த ஃபைல் எடுங்க. பரமேன்ற ஒருத்தன் விரும்பாண்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். இதை முன்னால இருந்த இன்ஸ்பெக்டர் மூடி மறைச்சிருந்திருக்காரு. அப்ப பரமனுக்கு விரும்பாண்டி குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு உறவு இருந்திருக்கு. கண்டுபிடிக்கிறேன். எனக்கு என்னமோ சங்கர் விஷயம் கொலையா இருக்குமோன்னு தோணுது. இருக்கலாம் சார். முதல்ல விபத்துனீங்க, இப்ப நான் கொலைன்னு சொன்னதும் கொலைன்றீங்க. நாங்க என்ன சார் செய்யறது? மேலதிகாரிங்க சொல்றதை கேட்டு நடக்கிறதுனா சார் எங்க டியூட்டி. அந்தோனிராஜ், நீங்க சூப்பர் போலீஸ்மேன். விசாரிக்கிறேன். இதோட நம்ம வீட்டுல 2 சாவி போச்சுனே. 2 அண்ணங்களும் எப்படி செத்தாங்க என்னன்னு ஒரு விவரம் தெரியல. 4 பேருக்கு தெரிஞ்சா பெரிய அசிங்கமாயி போயிரும்னே. அதான் எவனோ ஸ்கெட்ச் போட்டுச்சுறேன். இதை நம்ம யாரு என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். நம்ம முன்விரோதி எவனோ ஒருத்தன் கூட இருந்து ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். கண்டுபிடிக்கணும். வாங்க சார். சார் வணக்கம் சார். நேத்து உங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. போலீஸ்க்கு தெரியாம மறைச்சிருக்கீங்க. சார் ஒரு நிமிஷம் தனியா பேசுவோம் சார். எங்க கவனத்துக்கு வரும்போது நாங்க உங்களை விசாரிக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அந்த ஆடு மேய்க்கிற பையன் உங்கள் தம்பி செத்து கிடக்குறான்னு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான். நானும் என் தம்பியும் பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தோம். என் தம்பி செத்து கிடந்தான் சார். அதான் நடந்துச்சு. வேற ஒன்றும் எனக்கு தெரியாது சார். இனிமேல் இந்த மாதிரி தவறு எதுவும் நடக்காது சார். எங்க டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இனிமே கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. வர்றேன் சார். இனிமே எது நடந்தாலும் சொல்லணும். நீங்க சொல்லிடுறேன் சார். டேய் நீ வாங்கடா. நீங்க யாரா? நீங்க ஊருக்குள்ள புதுசா இருக்கீங்க. நீங்க யாருங்க? இந்த ஏரியாக்குள்ள உங்களை பார்த்ததே இல்லடா. உங்களை ஏய் போலீஸ் மாதிரி தெரியுதுடா பாரு. பார்த்து இருந்துக்குங்கடா. உள்ள வச்சு விடுவேன் 2 பேரையும். போலீஸ்லாம் சொல்ல வேண்டியதானே? நாங்க இந்த ஊருக்காரங்க தான் சார். பிறந்து வளர்ந்ததே இங்கே தான். நீங்க என்ன புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்க? பார்த்து இருந்துக்குங்கடா இனிமேல். சார் நாங்க இந்த ஏரியா தான் சார். டேய் போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே ரொம்ப உஷாரா இருக்கணும்டா. அப்பதான் நம்ம நினைச்சு சாதிக்க முடியும். வாடா வர்றதா பாத்துக்கிறோம்டா. இங்க பாரு எங்க படுத்து கிடைக்கான்னு. ஏய் எந்திரி. ஏய் டேய் வண்டிக்கு போயிட்டு வந்தீங்களாடா? போயிட்டு வந்துட்டோம்னே. யாரு வண்டி ஓட்டுனது? நம்ம ஊருக்கார ஒருத்தர் வந்தேன். அவனை வச்சுதான் நீ வண்டி மாத்தணும். பேப்பர் வாங்கிட்டு இருக்கீங்க. உனக்காண்டி இது கூட செய்ய மாட்டோமா? டேய் பேப்பரை குடுறா.
இந்தானே. டேய் மேல பாத்தியா என்னென்னமோ போட்டிருக்காங்க. கீழே போடுறா. நீ ஒன்னும் கவலைப்படாதடா, நமக்கு எதுனாலும் அண்ணன் இருக்காரு. என் மேலே கை வைக்கிறீங்களா? கை எடுங்கடா முத. ஏடா பழக்கம் விளைக்கிறீங்க? நீ என்னண்ணே கையத்தான போட்டோம், ஒன்னே போட்டோம் போடுவீங்கடா. ஏன் போட மாட்டீங்க? அதெல்லாம் நீ ஒன்னும் நினைக்காதனே, நாங்க இருக்கோம்ல. நீங்க இருக்கணும் தானே எனக்கு பயமாவே இருக்கு. எங்களை கண்டு பயந்துட்டாலும் சரி. ரெண்டாவது ஆளையும் போட்டாங்களா? அது எவன் போடுறான்டே தெரிய மாட்டேடா. ஏய் என்ன நேரம் இங்க உட்காந்துருக்கீங்க? இப்பதான் சார் கலெக்ஷன் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம். யார் அவங்க அதிகமா பேசுறாங்க? நம்ம வண்டியில உறவையில சார். சொல்லுவையே உள்ளதுக்கு வச்சுப்பிடுவேன். இனிமேல் கரெக்டா இருப்பாங்க சார். போய் நேரத்தோட போய் படுங்கடா போங்கடா. என்னடா போலீஸ்காரன் வந்து விசாரிச்சுக்கிறியான்? காலையில உங்களுக்குள்ள என்னடா நடந்துச்சு? இவ்வளவு நடந்திருக்கு, ஏன்டா ஏன் சொல்ல? ஏன்னா நீ போதில புலந்து படுத்து வந்தா ஓன்ட்ட பின்ன சொல்றது. காணத்துக்கு போறோம்ட்டு காலையில வெளியே போறோம்ட்டு போனீங்க. அங்கதான் செத்து கிடக்குறேன், அதே தான் பேப்பர்லயும் வந்திருக்கு. ஆனா உங்க மேலே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒழுங்கா பார்த்து இருந்துக்குங்க. நீ என்ன ஊருக்குள்ள எவஞ்சத்துக்கு இருந்தாலும் எங்க மேல தான் சந்தேகப்படுவ போல. பார்த்து சூதனமா பொழைச்சுங்கடா. என்ன எதுலையும் கோர்த்து விட்டுறாங்கடா. கலெக்ஷனுங்கடா. எது எப்படி போனா உன் காரியத்தை கரெக்டா இருக்கேனே. டேய் கலெக்ஷனை குடுறா. இந்தானே எனக்கு கொஞ்சம் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மி. கம்மின்னு சொல்லுங்க. போங்கடா. டேய் எல்லாம் உன்னால வந்ததுடா. வந்தனைக்கே சொன்னேன் அந்தால போட்டுருவோம்னு. விட்றா விட்றா, அவன் ஒரு வெட்டி லோலாயிடா, பழட்டி விட்றா. சரி சரி காலைல வண்டி மாத்திரம் போடு. ஆமாண்டா, காலைல வர சீக்கிரம் எந்திக்கணும். ஏங்க ஏங்க என்னம்மா? ஏங்க கண்மணிக்கு தகவல் சொல்லி விட்டீங்களா? எதோ சொல்லிவிட சொல்ற? எங்க ஒரு தம்பி இறந்தாரு, அதையும் சொல்லல. இப்ப வர இறந்திருக்காரு, இத சொல்லிவிட வேண்டாமா? அடிக்கிற உள்ளிட்ட எதை சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். அதுக்கு சொல்லல. ரெண்டு பேருமே பிள்ளை மேல பாசமா இருப்பாங்க, கண்மணி மேல. ஆமா இருப்பாங்க. அவளுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? இருப்பாங்க, ரெண்டு பேரும் பாசமா தான் இருப்பாங்க. அதுக்காக படிக்கிற உள்ளிட்ட சொல்லி அதை கொண்டு வந்து கத்திட்டு கிடக்க சொல்றியா? அதுக்கு இல்லங்க, இந்த உலகத்திலேயே இந்த வீட்டுல ஒரு கெட்ட காரியம் நடந்தத கூட பெத்த பிள்ளைக்கு சொல்ல வேணாங்கிறத இந்த வீட்டுல எங்க படிக்கிற உள்ளிட்ட ஒண்ணும் சொல்ல முடியாது. எதை சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும். நீ போ வேலையை பாத்துக்கிட்டு. கண்மணி மனச தைரியப்படுத்திக்கப்பா. ஏற்கனவே ஒரு சித்தப்பா இறந்து போயிட்டாரு, இப்ப வர ஒரு சித்தப்பா இறந்துட்டாரு. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா. நீ காலகாலத்துல வீட்டுக்கு வர பாருப்பா. நீ ஹாஸ்டல்ல இருந்து படிக்க வேண்டாம்ப்பா, நீ வீட்டுக்கு வா. அம்மா திடீர்னு அழுதுட்டு போன் பண்றாங்களே. ரெண்டு சித்தப்பா இறந்துட்டுன்னு சொல்றாங்களே. நம்ம குடும்பத்துல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதே. டேய் எந்த ஊருக்காரங்களா நீங்க? எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? நீங்க பண்றது எங்க அப்பா சித்தப்பன்னு தெரிஞ்சு சங்க அறுத்து விடுவாங்க. டே எங்கடா அவன? என்னங்கடாவா இந்த போடா வாடாங்கலாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும். என்ன அவன் அங்க பேச்சு பேரில உட்காந்துருப்பான். என்ன நினைச்சு தர்ற? இதே வேற ஒரு ஆம்பளை கேட்டிருந்தே வச்சுக்கோ, நீ கேட்ட வார்த்தைய அவனை நேரம் கொண்டே இருப்பேன். நீ பொம்பளைன்றதான் இன்னும் முழுசா நிக்கிற. என்ன நாங்க என்ன கேனப்பை ஊர்ல இருந்து வந்தவங்க நினைச்சியா? நாங்கெல்லாம் தூங்க நகரத்துல இருந்து வந்தவங்க. என்ன ஒழுங்கா இருந்துக்கோ. எதா இருந்தாலும் உங்க ஊருக்கார இந்த முன்னாடி உட்காந்துருக்கான் போவாரு, அவன்கிட்ட போய் கேட்டுக்க போ. யோ லோலாயி எங்க உங்க கண்ட்ரேட்? இன்னுமா வந்து வரா புரிஞ்சுக்கிட்டு இருக்க? அவங்க காலையிலேயே வண்டியை மாத்திட்டு பேச்சு பாறைக்கு போறேன்னு போயிட்டாங்க. என்னையே முறைக்கிற? அங்க போய் தேடு போ. ஏய் நில்லு, என்ன தேடி தர்ற? பள்ளிக்கூடம் கூட்டிட்டு போவ.
ஏழ்ரை முடிச்சு எங்க ஏறி உட்காந்துருக்கேன் பாரு. இவதுக்கு இங்க வரா? நீ தெரிஞ்சு செய்றியா தெரியாம செய்றியாடா? ஏய், நான் தெரிஞ்சும் செய்வேன் தெரியாம செய்வேன். அதுக்கு நீ யாருடி? நீ கொன்னதெல்லாம் ஆறு தெரியுமா? உன் தாய் மாமிங்க. என்னது மாமனா? தாய் மாமன் நாய் மாமன் என்ன சென்டிமெண்டா? யார கொண்டாங்க தெரியுமா? தங்கச்சி புருஷனை மட்டும் இல்லடி, எங்க அம்மாவோட வாழ்க்கையே கொண்டுட்டாங்கடி. என்னடா இன்னைக்கு ஒருத்தைய கூட காணா கட்டைய கொடுக்க? ஆமா, இன்னைக்கு நைட்டு யாரும் மதுரகர பொம்பளை பாடம் வருதாம்ல? அவங்க இதெல்லாம் அவங்க கொண்டாடுவோம், நம்ம இதெல்லாம் நம்ம கொண்டாடுவோம். ஆமாடா, அப்பதான் நம்ம ஆட்டை போட முடியும். அது யாருடா? இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. டேய், அது யாருன்னு தெரியலையா? நம்ம பார்வதி அக்கா. இப்ப பாரு நான் இப்படி கல்லே போறேன்னு. வாடா அக்கா. பார்வதி அக்கா, என்ன திருவிழாக்கு வந்தீங்களாக்கும்? சின்ன பிள்ளையில பார்த்தது. அது யாரு, உன் தங்கச்சியா? செருப்பு மொளை மாறிப்பாளே, யார பார்த்து மாலை பத்தா தங்கச்சின்னு சொல்ற? இன்னும் உங்களுக்கு கேலி கிண்டலும் போல. ஏண்டா சீ போங்கடா. அக்கா பார்வதி அக்கா, போறதுதான் போற. சின்ன பையன் மகவரையா சொல்லிட்டு போ. அடி செருப்பால பிஞ்சிரும். மொகர கடைக்கு என் பேரு கேக்குதா? வாமா, வெட்டி பையங்களோட பேசிக்கிட்டு. ஏ சும்மா வாடி, நான் கிடக்குறேன். இவனடா பெரிய ஆந்திரா அலை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? விடுறா, ஊர் துள்ளாக்கு வந்திருக்கா, வீட்டுல சொல்லி போறா. பாப்போம். ஆமா புள்ள, நான் தான் உன்னை பார்க்கணும் ஆசையா இருக்குன்னு வந்தா நீ பாட்டுக்கு கொசுக்கு நீயான்னு கேக்குற. கருவா பயலை. அன்னைக்கு உன் ஆத்தா இருந்தாலும் உன் பேரை சொல்லல. இன்னைக்கு தான் உன் ஆத்தா தூரத்துல இருக்குல்ல, இப்பயாச்சும் உன் பேரை சொல்லுக்குல்ல. நான் அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கு சொல்றேன். அன்னைக்கு செருப்பு பிஞ்சுன்னு சொன்னேன், நீ செருப்பு பிஞ்சுருண்டா. கோடி பிஞ்சா வேற வாங்கிக்கலாம். என்னமோ பேரை கேட்டா ரொம்ப தான் பிகு பண்றான். பேசாம முத்துக்கு முத்தாகி முனீசனுக்கு மகனாகி அந்த முருகனுக்கு அண்ணனான மூல பொருளே மூத்தவனே விநாயகனே. சிவனுக்கு மகனாகி சிங்கார வேலனுக்கு அண்ணனாகி அந்த தென்பரங்குன்றத்தில் அமர்ந்திருக்கும் சித்தி விநாயகனே, என் சிந்தையில இருப்பவனே. ஆண்டவனுக்கு மகனாகி அந்த ஆறு முகனுக்கு அண்ணனான ஆனை முகனே, அழகு திருமகனே. பாரத நாட்டுக்கு ஒரு நூலாகி நாம இருக்கும் பாண்டிய நாட்டுக்கு ஒரு ஏடாகி அந்த பரமனுக்கு மகனாகி பாலமுருகனுக்கு அண்ணனான பானை வகுத்தோனே, நம்ம பக்தர்களை காப்பவனே, சித்தி புத்தி விநாயக பெருமானே. ஆண்டவனே பெரிய நாயகமே, உன்னை வேண்டி விளையாட வந்தமம்மா. காச தலைவலி ஏதொன்றும் இல்லாம காத்து ரசிக்க வேணுமடி. அப்படி வேப்ப மரத்தை கூட்டுங்கம்மா, இங்க வெத்தில கட்ட பரப்புங்கம்மா. முத்து மாரிக்கு முன்பாக நம்ம மத்தாளம் கொட்டி விளையாட. மரங்களாம் உரணியா அந்த ஐயனார் கோவில் சன்னதியா. ஆலமரத்தை கோழி இருப்பாளே, ஆயி மகமாயி பத்திரகாளி.
சென்றிட வாகனமா கருப்பனூட ஆலயமா அங்கே கருங்கிடா சென்றிட ஆலயமா கருங்கிடா வெட்டி பொங்க வச்சு கணக்குடனே நம்ம தழுகை போட்டு இப்படி கணக்குடனே நம்ம தழுகை போட்டு அப்படி தலவாலே அங்கே இல விரிச்சு அங்கே தகுந்ததெல்லாம் நம்ம தான் பாடச்சு தலவாலே அப்படி இலை விரிச்சு அங்கே தகுந்ததெல்லாம் அப்படி தான் படைச்சு முட்டையுடன் அந்த கருவாடு முருங்கை காயும் தான் படைப்போம் முருங்கை காயும் தான் படைப்போம் என்னடா கூடி எடுத்து தேடிக்கு இருக்கா தெரியலையே. ஏவுல மயில என்ன அங்கிட்டு இங்கிட்டு தேடிக்கு இருக்கவ? என் கோழிய காணா தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது கோழிய காணமா? ஏய் நில்லு புள்ள. டேய் சும்மாறா. அவ கோழிய தான் அன்னைக்கு நம்ம செமிச்சிருக்கோம். என்னது? டேய் டேய் அங்க பாத்தியா நீ பணம் இல்லைன்னு சொன்னல சிக்கிச்சு பாத்தியா? ஆட்டு பிடிக்கிறவன் என்ன எங்க ஆடு என்னப்பா பஞ்சாயத்துல உட்காந்துருக்கோம், கூட்டம் கூட்டினீங்க, உன்னையும் காணா, யார் என்ன வரும்? என்னக்கா பொண்ணியக்கா ஒரே கூட்டமா இருக்கு, என்ன பஞ்சாயத்தா நடக்குது? ஆட்டை கலாண்டு விட்டாங்கன்னு சொல்லி பஞ்சாயத்து நடக்குதுக்கா. அடியாத்தி இவங்கதான் கோழிய கலாண்டு இருப்பாங்களோ. அதான்ப்பா என் ஆட்டை காணா, அந்த கலாணி பையன் தான் கலாண்டு போயிட்டாங்க. அதுக்கு சாட்சி இந்த இருக்காரு நம்ம சோமாத்தூர் பாண்டியன்னு. விறகு வீட்டுல பார்த்தனாரு, அவரு தான் சாட்சி. ஏப்பா நீங்க பாத்தீங்களா? யாருப்பா களவாணி? யாரு? தம்பி களவாண்டது உங்களையும் சொல்றாங்க. என்ன சொல்ற? ஆட்டை நீங்க 2 பேரும் தூக்கி இருக்கீங்களா? ஐயா என்னங்கய்யா எங்களை பார்த்தா கலாணி பயில மாதிரி தெரியுதா? ஐயா அவர் ஆட்டை காணாமனா எங்களை கேட்டுக்கு இருக்கீங்க. அவர் சொல்றான்னு சொல்றீங்க. நாங்க அங்கிட்டு ஆத்துக்கு போனது. ஏன் உன் ஆட்டை நாங்க இழுத்த பார்த்தா நீ என்னமோ சொல்ற? நீ தான் அங்கிட்டு 4 ஆடு மேய்ச்சிக்கிருந்த. அவராட தூக்கணும் எங்களுக்கு, உங்க ஆட தூக்க தெரியாது. ஏயா அவர் 5 ஆடு வச்சிருந்தாருன்னா அவராட்டையும் தூக்குறதுக்கு பிளான் பண்ணியா? எதுக்கு சொன்ன அப்படி? இவங்க 2 பேரும் 2 ஆட்டையும் பிடிச்சிட்டு ஓடல செடிக்குள்ள வந்து பார்த்தேன். நல்ல வேலை தப்பிச்சோம்டா. அப்போ ஆட்டையும் பிடிச்சு போறேன்னு நினைக்கிற? பயந்துட்டு சொல்ற? நீ ஒரு பெரிய மனுஷன், நீ ஆட்டை போய் கலாண்டுட்டு போறான், நீ அதை சொல்லாம மறைச்சு பேசுற. அப்புறம் எதுக்கு பேசுறதுக்கு பஞ்சாயத்தை கூட்டின? அசிங்கப்படுத்திருக்கா இந்த கூட்டத்தை கூட்டின? அந்த ஆட்டுக்காரையும் கூட்டியா? முறை இல்லையா பஞ்சாயத்து? எந்திரிங்க. ஏய் இருங்க பெரிய மனுஷங்களா. உன் மகளால ஊருக்கு தலை கட்ட முடியல. ஏயா வந்த வராம இந்த கத்து கத்துக்கிட்டு இருக்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? என்னவா ஆடகலவன்றா மாடகலவன்றா கோலியகலவன்றாண்டே. அந்த அனாவலோட சேர்ந்து அனாதை சுத்த போறாண்டே. என் பையன் ஒண்ணு அப்படிலாம் செய்ய மாட்டான் போ. அது கட்டுப்பா காரமே நீதாண்டே. நீ குடுக்குற சிலதுல தாண்டி ஊருக்குள்ள இப்படி தெரியும். ஆனா என்னைக்கானாலும் ஊருக்கார கையில தாண்டி அடிபடி சாவ போறேன். பாண்டி வெளியே வையா. ஆர்ப்பாது எங்கே உமைய? யோ பாண்டி, அந்த அனாதை பையலோட சேர்ந்துக்கிட்டு ஓ மகன் ஊருக்குள்ள களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு திரியா? என்னைக்கா இருந்தாலும் அவங்க 2 பேத்துக்கும் எங்க கையால தான் சாவு. சொல்லி வை. என் பிள்ளைய கரிச்சு கொட்டுறதே இவங்களுக்கு பொழப்பா போச்சு. அப்படி இல்லடா.
உன்னால வேண்டிய பேச்சா வேண்டியதுடா. என் மூஞ்சிலே முடிக்காதடா. எனக்கு ஒத்தப்பல போண்டா. எங்கேயாவது தொலைஞ்சு போடா. பரமா இங்க வாடா. என்னதா உட்கார்றா. என்னதா என்னது கூப்பிட்ட? இன்னைக்கு யாரும் கிடைக்கலையாக்கா? என்னடா இப்படி சுத்திட்டு திரியிற? ஏண்டா களவாணித்தனம் பண்ணி ஊர்வாயில விழுந்தா நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களாடா? உங்க அப்பன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமாடா அந்த ஊருக்குள்ள? வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? வெளியூர் போறீங்க மாப்பிள்ள, அதனாலதான் இந்த உருளாக்குறோம்ல என்னால. அது சரி, இப்ப எங்க கிளம்புற மாதிரி தெரியுது. இல்ல மச்சான், அந்த ஊர்ல விவசாயமே சரியில்ல மச்சான். நான் சொல்லிட்டு மதுரைக்கு போனேன். இருக்குது. உங்க ஆத்தாவோட தான் திரும்பி வந்தான். உங்க ஆத்தால என்னைக்கு உங்க அப்பன் கூட்டிட்டு வந்தானோ அதோட புடிச்சுடா சனியே. என்னைக்குலாம் ரொம்ப மோசமானவங்க. அதுக்கு இங்க இருந்தா நம்மள வாழ விட மாட்டாங்க. சரி, தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா? அதுக்கு தானே உங்க கூட இவ்வளவு தூரம் பழகுறேன். என்னடா பிள்ளைய கண்ணான்னு தேடி போனீங்க, எதுவும் தகவல் கிடைச்சா? என்னடா சொன்னீங்க? என்னடா சொல்லிட்டு போனீங்க? டேய் தம்பி, டேய் வெளியே வாடா. வாடா. என்னே சரிண்ணே, ஒரு நிமிஷம் சட்டையை போட்டு வந்து. இருங்கண்ணே, சட்டையை போட்டு. நாங்க எங்க போறீங்க? உனக்கு விஷயம் தெரியாது. ஆமாயா, உன் தங்கச்சி கொழுப்பு எடுத்து ஒருத்த முன்னாடி ஓடி போவா. அவளை வெற்றியா அவளை கூப்பிட்டு போனவனை வெற்றின்னு சொல்லி ஏதாவது செஞ்சு தொலையாத. ஏவாய எதுக்கு அடைக்கிற? அவன் கொலை என்ன கோத்துற என்ன சாதின்னு தெரியாது. என்னத்தான் கண்டு மயக்குனானோ இவ்வளவு பல்ல இழிச்சிட்டு போயிட்டா. இருக்க மாட்டா. இங்க அவளை தேடி புடிச்சு கூட்டு வா. செருப்பு எடுத்துக்கிட்டு தவட்ட தவட்ட அடிக்கிறேன். என்னக்கா உங்க வீட்டுக்காரன் உங்க அண்ணன் தம்பி 4 பேரும் கோமா பரமானி தெரியுது. இங்க பாரு, ஏன் புருஷன் எங்கேயும் போறேன் எங்கேயும் வரேன். அது ஏன் குடும்பத்துல நடக்கிறது. உன் வீட்டுல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் பாக்கணும். குடிக்க கஞ்சி இல்ல, யார் யாரு வீட்டுல என்ன நடக்குதுன்னு வேறு பாக்குறியாக்கும். அந்த சிரிக்கு மட்டும் ஒழுங்கா இருந்தா கண்ட நாய் பார்த்து சிரிப்பீங்களா? அத எல்லா நாயும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு எங்க குடும்பம் இப்படி ஆகி போச்சு. இங்க பாரு, உன் குட்டெல்லாம் விட்டேன்னு வையி பூரா தண்டவாளத்துக்கு ஏறி போயிரும். ஒழுங்க மரியாதையா வீட்டுக்குள்ள ஓடி போயிரு. அடியாத்தே உன்கிட்ட தேவலாம வாங்கி கொடுத்துட்டு இப்பெல்லாம் வாங்கிட்டீங்கன்னு எனக்கு நான் தலையெழுத்தா? எனக்கு வேணாமத்தே இந்த வம்பு. இனிமே எவளாச்சும் என் குடும்பத்தை பத்தி பேசுனீங்க வெத்தலையே இடிக்கிற கணக்கா இடிச்சு பிரிவி இடிச்சு இருக்கியலா. இதுக்கு நான் வாழ வேண்டியவே இருந்தேன். எங்க குலசாமி கோயிலுக்கு மொட்டை போடணும். இல்லங்க, அதெல்லாம் முடியாது. எங்க கோயில தான் மொட்டை எடுக்கணும். ஏய், எங்க கோயில நீ மொட்டை போடணும். ஏய், என்னடி சொல்றப்ப? முதல்ல உன்னையோட தொல்லையா போச்சு. ஆமாடி, சரிப்பா. உன்னையோட பெரிய தொல்லையா போச்சுடி. என் தலை எழுத்து. உன்னை போய் கட்டணும் பாரு. உனக்கு மொட்டை போடுறதுக்கு உங்க மாமிங்க ஊருக்கு குலசாமி கோயிலுக்கு உன்னைய தூக்கிக்கிட்டு பொண்ணுங்க அத்தாலும் போனாங்க. அந்த சமயத்துல இந்த பூசாரி உங்க மாமிங்கிட்ட அப்பனும் ஆத்தாலும் வந்திருக்காங்கன்னு சொல்லி போய் சொல்லிட்டான். அவங்க விடுவாங்களா, எப்படா வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு கிடந்தாங்க. அந்த நேரத்துல உங்க ஆத்தா கண்ணு முன்னாலேயே அப்பனை கதற கதற வெட்டி கொன்னுட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் உங்க ஆத்தா பொண்ணைய தூக்கிக்கிட்டு நம்ம கிராமத்துக்கே வந்துட்டா. அதை கேட்ட அதிர்ச்சியில உங்க அப்பத்தாவும் செத்துட்டா.
நினைச்சு நினைச்சு உங்க ஆத்தாலும் பைத்தியமா ஆயிட்டான். சொன்ன வார்த்தையை தாண்டா நான் திருப்பி உங்ககிட்ட சொல்றேன். என்னை விட்டு போயிட்டியா தா, என்னை விட்டு போயிட்டியே. இப்பதான் தான் எனக்கு எல்லாம் உண்மையே தெரியும்.
சப்பானி இங்க என்ன பண்ற வெயில்ல? பரம இங்க வருவான்னு நினைச்சேன், ஆளை காணா, அதான் உட்காந்துருக்கேன். பரமன் தானே, இங்க வாடா. அப்பாடா. டேய் உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? இப்படி வந்து வெயில வந்து தனியா வந்து உட்காந்துட்டு இருக்கா? என்னடா டே போங்கடா, உங்களோட பெரிய தொல்லையாகி போச்சு. டேய் சப்பானி யாரா அது? ஆமா அவன் தான். என்ன அருவாவை திட்டிக்கிறீங்க? டேய் சப்பானி 2 கோட்டு பாட்டில் எம்டியா கிடக்கு. ஆப் அடிச்சிருக்காண்டா, ஏதோ மனசு அளவுல ஆப் ஆயிருக்காண்டா. ஆமாண்ணே, மனசளவுல ஆஃப் ஆயிருக்கேன், அதனாலதான் ஆஃப் அடிச்சிருக்கேன். ஏண்டா என்னடா ஆச்சு? ஏண்டா இப்படி இருக்க? 4 கொலை. பரமா எந்த மர்த்தம் சொல்லு, அருவாளை கொடு. 4 என்ன 8 கொலையோட வெட்டி போடுறேன். என்னண்ணே புரியாம பேசிக்கிட்டு இருக்க? எங்க அப்பா 4 பேர் சேர்ந்து வெட்டி கொண்டிருக்காங்க, அவங்கள தான் நான் போடுறேன்னு சொல்றேன். ஏய் பரமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன். 4 பேர் இல்ல, நீ எத்தனை பேர் சொல்றியோ அத்தனை பேரையும் போடும்டா. என்னடா பேசிட்டு இருக்க? அவன் சொல்ற பயமா இருக்கு, நீ அதுக்கு மேல பேசுற. ஆளை விட நான் போறேன், வந்திருக்காங்க பாரு. ஏய் புகார்பட்டியில் ஒரு மனுவை தான் போட்டு பாரு. வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. தம்பி சௌரியமா? நல்லா இருக்கீங்கய்யா, உட்காருங்கய்யா. வர்ற வியாழக்கிழமை நம்ம ஊர்ல திருவிழா நடக்குது. சரிங்கய்யா. பக்கத்து கிராமங்கள்ல இருந்து மக்கள் நிறைய வருவாங்க. சரி, அதுக்கு நீங்க பாதுகாப்பு கண்டிப்பா செஞ்சிருவோங்கய்யா. வேற ஒண்ணும் இல்லைங்க தம்பி, புறப்படுறேன். உடம்ப நல்லா பாத்துங்க தம்பி. சரிங்கய்யா, புறப்படுறேன் தம்பி, வரட்டுமா? சரி வாங்கய்யா. யோ யோயா, யோ மண்டபப்படி விபூதி குங்குமம் ஆளே ஒரு டைப்பா இருக்க, என்ன விஷயம்? நீ சொன்னதும் தெரிஞ்சு சார், இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது சார். கையெழுத்து போட்டேன் சார், வர்றேன் சார். என்னமோ நல்லவே மாதிரி பேசுறாங்க. யோ மண்டையாட்டி, வாயா. ஐயா சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாயா. இது வண்டி ஒரு விரும்மாண்டியா? இது யாராவது பங்காளிய மாதிரியா இருக்கு? பரமனா? கரிசல் குளம் பரமன் யாரு இவங்க? நம்ம நெருங்கினவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஹலோ அருபா. விருமாண்டி ஐயாவா? ஆமா, நான் இன்ஸ்பெக்டர் வீரமணி பேசுறேன். ஐயா உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட். ஆமா, பரமேண்டு ஒரு பையன் கொடுத்துருக்கான். ஏதோ அவங்க அப்பனை கொண்டு விட்டீங்களாம்லையா? என்ன செய்யறது? எப்பயும் போல நீங்க சொல்றத செஞ்சிருவான். வேற என்ன செய்ய போறான்? நீங்க நம்மளை கவனிக்கிறத கவனிச்சிருங்க. நான் என்ன செய்யணுமோ செய்யறத செஞ்சிடுறேன். சரிங்கய்யா, எப்பயும் எனக்கு என்ன செய்வீங்களோ அதை செஞ்சிருங்க. சரிங்க சரி.
பாவிகளா இப்படிமா செய்வீங்க? நேர்மையா போனா இவங்கிட்ட எந்த காரியம் நடக்காது போல. இனிமே நாம நம்ம ரூட்ல தான் போகணும். கம்ப்ளைண்ட் பேக்கில் கம்ப்ளைண்ட் போட்டோம். இது வரைக்கும் எந்த தகவலையும் காணோம். எதுவுமே நடக்கலை. என்ன பண்ணுறது? ஏய் என்னடா இங்க உட்காந்துருக்க? ஆமாடா, எங்கள் ஆத்தா பண்ண கொண்டாங்கல்ல, அதான் இவனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கிழிச்ச அதெல்லாம் கிழிச்சு போட்டாங்க. எவனா உருமாண்டியாம்ல, அந்த ஆள்கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டு தான் வரேன். அவங்க ஆக்சிடென்ட்ல என்னடா, நம்ம ஆக்சிடென்ட் போகும்டா. நம்ம நாளைக்கு மதுரை கிளம்பணும்டா. ஏடா நீ வாடகை கிளம்புறன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க போய் யாரடா பாக்குறது? நீ ஏடா குழப்புற? நம்ம பாரதிய காப்பூர் மேல நாளாவது இருக்கேன், அவனை போய் பார்ப்போம். என்ன சொல்ற? அவனை வச்சு நம்ம காரியத்தை சாதிப்போம். என்ன சொல்ற? நீ சொல்ற நெசந்தாண்டா, ஆனா இழப்பு நம்ம குடும்பத்தானடா. அதை ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இங்க ஒரு உர சொல்லில அங்க ஏமாத்த முடியாது. உன் குடும்பத்துல என்னைக்கு குறை கூட நீ நினைச்சேன்னா, உங்க அப்பா இருக்கானே மீசக்காரன், அவனை என்னை நேருக்கு நேரம் வந்து பார்க்க சொல்லு. அவன் என் காலில் இருந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அவங்களுக்காக நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன்டா. ஏய் நீ கால விடுறீ முத. ஆத்தா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டனும். அன்னைக்கே நீதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டா. புரிஞ்சுக்கடா. அழாதடி அழாதடி, வெகுடி அழுகுற. உன் பலி வாங்க எண்ணத்தை இன்னைக்கோட மறந்துடுறா. நீ அழுகுற பார்த்தாங்க ஆத்தா ஞானடி அழுது. ஆத்தா டேய் என்னடா, நேத்து அவன் உன்னை தேடி வந்தா, அவளை வாயில 2 குத்து குத்தி அனுப்பினியா இல்லையா? டேய் அவ ரொம்ப நல்லவடா. ரொம்ப நல்லவளா? ஏண்டா உன் மாமனுக்கு உடம்பெல்லாம் திமிரு இருக்கிற மாதிரி அவளுக்கு வாயில திமிரு இருக்குடா. நேத்து என்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசினா தெரியுமா? நீ என்னமோ நல்லவன்றா. ஏண்டா அவளே கல்யாணம் முடிச்சு உன் மாமனார் வீட்டுல செட்டில் ஆயிருவா போலயே. டேய் அவ ரொம்ப நல்லவதான். அதுக்காண்டி மாமனுக்காண்டி வக்காலத்து வாங்குறான்னு சொல்லாத. என்னைக்கு இருந்தாலும் அவன் சாவு என் கையில தான். எயிட்டாப்ல வருது நம்ம பங்காளி மாதிரி தெரியுதே. ஆமா அவங்க தான். ஏதேதோ நம்ம வீட்டுல நடக்குதுங்கிறாங்களே, என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் அசிங்கமா ஒண்ணும் இல்ல பேசுற மாதிரி இருக்கு. அது வந்து நாங்க ரிஸ்க் எடுத்து தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நாங்க பார்த்தோம் எதையும் செஞ்சிருவோம் பங்காளி. இல்ல என்னன்னு சொல்லுங்க பங்காளி, நம்மகிட்ட செய்யக்கார இருக்கேன், வர சொல்றேன். உங்களுக்குன்னா நான் எதுவும் செய்ய ரெடியா இருக்கேன். சரி பங்காளி, நீங்க உங்களுக்கு ஊர்லயே சொல்லாமல பெரியவங்க நல்லா தெரியுது. நம்ம வீட்டுல சங்கத்தினா அது என்னன்னு தெரிய வேணாமா? இல்ல பங்காளி, சொல்லி விடுறோம், நீங்களும் வரணும். உங்களை விட்டுட்டு நாங்க ஒண்ணும் செய்ய போறது இல்ல. நாங்களும் ரிஸ்க் எடுத்து தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒண்ணு மண்ணா ஐட்டம்ல பங்காளி. இனி எதா இருந்தாலும் உங்களை கூப்பிடாம நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் பங்காளி. பங்காளி கேத்துக்கு வர முடியல, வீட்டுல வர சொன்ன வந்தாங்களா? வந்தாங்க பங்காளி, பார்த்தேன் பங்காளி. சரி பங்காளி வரட்டுமா? அண்ணே இவரு மேலும் எனக்கு சந்தேகமா இருக்குண்ணே. ஏன்னா அம்மா ஏழை எடுக்கிறதுலையும் டேய் அவன் கூட பிறந்து தங்கச்சி புருஷனே வெட்டி விட்டாங்க அவங்க. அதான் அவனை பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கு. இவங்க பெரிய கொலைகார பயல்கடா. இவங்கிட்ட நம்மளும் ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? என்னண்ணே ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கியா? சரி, ஏதாவது சாப்பிட வேண்டியதுதானே? இல்ல இருக்கட்டும்ண்ணே. அது சம்பந்தமாச்சு. நீங்க சொல்ற பேச்சு கேட்காத பசங்களா இருக்காங்களப்பா. யோ மணியாரு, மதுரைக்காரங்க காத்துலயே கம்பு சுத்துவாங்க. ஏதும் சிக்கலாயிராது இல்ல? காஞ்சி தான் கிடைக்காங்க. எதுக்கு நீ கொஞ்சம் கவனமா ஆடு. பொங்கலே இறங்கிட்டாடா டேய். பஜாரு நம்ம பஜாரு, உசரு மம்மா உசரு. பஜாரு நம்ம
பஜாரு உஷாரு விடுவா உதாரு நான் 4 பெக்கு போட்டுக்கிட்டு நட்சத்திர பூ பறிப்பேனா இந்த தண்ணியில முக்குளிச்சு போதையனும் மீன் பிடிப்பேண்டா அந்த சின்ன இந்த பொண்ணு கட ரெண்டு இப்போ ஒன்று தண்டா பஜாரு நம்ம பஜாரு உஷாரு மாமா உஷாரு பஜாரு நம்ம பஜாரு உஷாரு விடுவா உதாரு உங்களே வெட்ட பத்தியா பச்சை உடம்புக்காரி என்ன ஏச்சில் பண்ணாதடா சிங்காரோ சிங்காரி சிலரைய கொட்டு என்னோடு நீ வந்தாய் மிச்ச மீதி எல்லாம் ஊத்தி உள்ள தள்ளாதடா 5 குவார்டரு உள்ளாக போச்சு ஆனாலும் அப்புதாயரடி என்னோட நீ வந்து குத்தாட்டம் போட்டா சந்தோஷ போததாயருகடி இதங்கடிய ஆசைப்படும் பெட்டில் போச்சு என தொட்ட பின்னும் பேசுதையே பெட்டி பேச்சு இந்த பூமி அந்த சாமி ரெண்டு தண்ணி இல்ல சுத்து பஜாரு நம்ம பஜாரு உஷாரு மாமா உஷாரு பஜாரு நம்ம பஜாரு பாத்து முட்டை வறுத்தகரி சிக்கன் நண்டு சிலாமீனு பாத்து முட்டை வறுத்தகரி சிக்கன் நண்டு சிலாமீனு அள்ளி வச்சு உள்ள தள்ள ஆடுறதா வளமீனு சிங்காரா சிங்காரி சில்லறைய கொட்டு என்னோட நீ வந்த எருதடிக்கு வாக்க வட்டமடா உள்ள வந்தா சிக்கனடா சிங்காரோ சிங்காரி சில்லறைய கொட்டு என்னோட நீ வந்த எருதடிக்கு கேக்குகிறலனா கொஞ்சம் என்ன தொட்டுக்கடா பட்டாரம் எல்லாமே என்னோட கோட்டு சப்பானி ஆட்டம்தான் தப்பாதடி ஊரெல்லாம் சுத்தி வந்து ஏலம் விட்ட சரக்கு வண்டியூர் சந்தையில விக்காதடி நான் சேலை கட்டி ஆடி வர சிக்கன் சீஸ் என் வேகத்துக்கு பத்தாதடா இந்த காசு என் வேட்ட உன் கோட்டை நான் வச்ச குறி தப்பாதடி பஜாரு நம்ம பஜாரு உஷாரு விடுவா உதாரு பஜாரு எங்க பஜாரு உசரு விடுறா உதாரு நான் 4 பெக்கு போட்டுக்கிட்டு நட்சத்திர பூ பறிப்பேண்டா இந்த தண்ணியில முக்குளிச்சு போதையனும் மீன் பிடிப்பேண்டா அந்த சின்ன இந்த பொண்ணு அட ரெண்டு இப்போ ஒண்ணு தாண்டா பஜாரு நம்ம பஜாரு உஷாரு மாமா உஷாரு பஜாரு நம்ம பஜாரு உஷாரு மாமா உஷாரு இந்த மதுரைக்காரங்கனாலே பேஜாரு தான் வயக்காட்டுலாம் தண்ணி பச்சாம இருக்குனே பார்த்து பாய்ச்சிட்டு வரனே. சரி போ, சூழ்நிலை சரியில்லாம இருக்கு, சீக்கிரமா பாய்ச்சிட்டு வீடு வந்து சேரு. சீக்கிரம் போயிட்டு வா.
இந்த வயக்காடெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டேன். அங்க ஒண்ணு பாக்கி இருக்கு. பாய்ச்சிட்டு வேமா வீட்டுக்கு வா. நான் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். எப்பாடா இந்த வேலைக்கிறவங்களோட பெரிய தொல்லையா போச்சப்பா. சீக்கிரம் போடா. டி 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 போடா. போய் தள்ளிவிடுறா போடா. தண்ணியை பாய்ச்சிட்டு வர்றதுக்கு மட்டும் லேட் ஆகுது. ஆளை காணாம. என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பேச்சு கேட்டாவல எங்க போய் தொலைஞ்சானோ. ஐயோ வெயில் வேற. டேய் இங்கதான் வருவான்னு தெரியுமாடா? கண்டிப்பா அவன் இந்த கோயிலுக்கு தாண்டா வருவான். அவன் தம்பி இங்கே தான் வந்திருக்கான்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு தேடி தான் வருவான். நீ இந்த சைடு மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ. நான் அப்படியே போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். வந்த காரியம் முடிஞ்சிருச்சுடா. நம்ம எவ்வளவு சீக்கிரம் கிளம்ப முடியுமோ கிளம்பிடுவோம். போலீஸ்டா அசைஞ்சீங்க சுட்டு கொண்டே விட மாட்டா உங்கள. அடிக்கிறீங்க தாய்மாமங்களே போடுற தாய்மாமங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க, ஊர்ல பெரிய மனுஷங்க, அவங்களே போடுற. இப்போ உன் வாழ்க்கை என்னடாச்சு? வாழ்க்கை என்னாச்சு? இவன் யாரா? இவன் யாரா? ஜப்பானி மாதிரி இருக்கான். இவனை வச்சு 4 பேரை போட்டிருக்கீங்க. என் நண்பன் சார், என் நண்பன். யாரா அவன்? உனக்கு என்னடா அவன? இவன் ஒரு ஆளுன்னு இவனை வச்சுக்கிட்டு 4 பேர் இருக்கீங்க. 4 பேர் இருக்கீங்க. இன்னும் என்னடா பண்ணுவீங்க? சார் சார் வாங்க சார், செத்து தொலைஞ்சிட போறாங்க. பார்த்துக்கோங்க சார், கேஸை பார்த்துக்கோங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார், எமோஷன் ஆகிங்க, பார்த்துக்கோங்க. விடுங்க சார், கேஸை பார்த்துக்கோங்க சார், விடுங்க சார். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏண்டா என்னடா பண்றீங்க இந்த வயசுல? வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்படி வந்து நிக்கிறீங்களாடா?
இத முதல்லயே ஒத்துக்கிட்டீங்க. இத மீறி ஏன் அடிச்சேன்னு தெரியுமா? தாங்க முடியலடா என்னாலயே. இந்த வயசுல இவ்வளவு சின்ன வயசுல உங்க வாழ்க்கையை இழந்துட்டு தொலைச்சிட்டு இப்படி வந்து நிக்கிறீங்களாடா பாவிகளா. தோத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஜெயிச்சவங்க கொஞ்சம் பேர் தான்டா இருக்காங்க. அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? அவங்க லட்சியம் நல்லா இருக்க போய் ஜெயிச்சாங்க. லட்சியம் நல்லா இருந்தா தான் மட்டும் இல்ல தன்னை சேர்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க, வெற்றி அடைய முடியும்டா. போங்கடா. அன்று பரமன் கொடுத்த புகாரை சரியான முறையில நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பரமன் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டான். ஒரு கெட்டவங்களை நல்லவங்களாகவும் நல்லவங்களை கெட்டவங்களாகவும் உருவாக்குறதும் ஊக்கமடைய செய்யறதும் நம்மோட கையிலையும் நம்ம சமுதாயத்தோட கையிலையும் தான் இருக்கு. நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். என்றும் நன்றியுடன். இறங்கிட்டாடா பஜாரு நம்ம பஜாரு உசரு மம்மா உசரு பஜாரு நம்ம பஜாரு உஷாரு விடுமா உதாரு நான் 4 பெக்கு போட்டுக்கிட்டு நட்சத்திர பூ பறிப்பேனா இந்த தண்ணியில முக்குளிச்சு போதையனோ மீன் பிடிப்பேண்டா அந்த சின்ன இந்த பொண்ணு கட ரெண்டு இப்போ பொண்ணு தண்டா பஜாரு நம்ம பஜாரு உசரு மம்மா உசரு பஜாரு நம்ம பஜாரு உஷாரு விடுமா உதாரு